உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? You girls are called gold diggers. சந்தர்ப்பவாதின்னு கூட சொல்லலாம். உனக்கு எது சரின்னு தோணுதோ நீ அதை வச்சுக்க. என்னாச்சு? உன் கண்ணுல கண்ணீர் வருது? ஓ, இந்த கண்ணீர் இருக்கே கண்ணீர், இத மட்டும் நீ மனசால அழுது இருந்தன்னு வை, நல்லா இருந்திருக்கும். ஆனா இது நீலி கண்ணீராச்சே. என்ன கொஞ்சம் பாரு, லுக் அட் மீ. நிஜமாவே அழுறியா? சரி பரவாயில்ல விடு. சரி அப்படியே இருக்கட்டும். அதாவது இந்த கண்ணீர் உண்மையானதான்னு என்ன நம்புறது கஷ்டம்தான். சரி ஒரு செகண்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். சரி நான் உனக்கு உன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஒருவேளை நீ ரியாக்கும் எனக்கும் நடக்கிற என்கேஜ்மெண்ட்டை உடைச்சிட்டேன்னு வை, நான் ஒத்துக்கிறேன். உன்னோட இந்த கண்ணீர் இருக்கே அது உண்மைன்னு. லாஸ்ட் ஆப்ஷன். டிக்டாக் 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 டிக்டாக். டைம் போயிட்டே இருக்கு. உன்னால முடியுமா? இல்ல, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்த இஷ்டம் இல்ல. நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. என்ன ஏன் உனக்கு பிடிக்கல? ஏன் பிரச்சனை? முதல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீ மாறினதுக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லு. நீ ஏன் இப்படி மாறிட்டு இருக்க? ஏன் நீ என்ன பைத்தியக்காரனா ஆக்கிட்டு இருக்க? உன்னால நான் பைத்தியக்காரனா ஆயிட்டு இருக்க. உன்னை வாழ்க்கையில நான் சந்திக்காமே இருந்திருக்கலாம். ஒருவேளை நான் சந்திக்காம இருந்திருந்தா ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் மனசை எப்படி சுக்கு நூறா உடைப்பான்றது எனக்கு தெரியாமையே இருந்திருக்கும். வெளியே எமோஷனல் வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரி நடிச்சிட்டு ஆனா உள்ளுக்குள்ள பணத்தை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும். நான் கொடுத்த ரிங்க நீ உன் விரல்ல போட்டுக்கிட்டு என் கைய பிடிச்சுக்கிட்டு இப்ப இன்னொருத்தன் கைய பிடிச்சிட்டு போக பாக்குறியா? உன்னை சந்திக்காம இருந்திருந்தா எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சே இருக்காது. நீ இன்னொருத்தன் கைய பிடிச்சிட்டு போக போறல்ல, அப்ப என்னோட ரிங்க நீ என்கிட்டயே கொடுத்துரு. இப்பவே கொடு. இப்பவே என்னோட ரிங்க கொடு. கொடு. You are hurting me, Ranveer. It is you are hurting me, Prachi. நீ எனக்கு கொடுத்த வலியை விட இது ஒன்னும் பெரிய வலியா இருக்காது. ஐயரு, இங்க இந்த திருடுறது தப்பு இல்லையா? ஆமாப்பா, திருடுறது ரொம்ப தப்பான விஷயம். இல்லன்னா அப்படி செஞ்சிருக்க கூடாது. என்னாச்சுப்பா? அது காயு இருக்கல, காயு அவ எனக்கு ஏரோப்ளேன் பண்ண கத்து கொடுத்தா. ஆனா என்னால அதை கத்துக்க முடியல. அதான் அவகிட்ட இருந்து பிளைனை திருடிட்டேன். கடவுள் கோவப்படுவார்ல? இல்லப்பா, கடவுள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படவே மாட்டார். கோவப்பட மாட்டாரா? ஆமா, கோவப்பட மாட்டார். லவ்லி கடவுளே, காயத்ரி கிட்ட இருக்கிற எல்லா பிளைனையும் நான் போய் திருடிட்டு வந்துருவா? கடவுள் தான் கோவப்பட மாட்டாரே. இருப்பா, கடவுள் எந்த விஷயத்துக்கு எவ்வளவு கோவப்படுவார்னு எனக்கு தெரியாது. நான் இங்க வந்திருக்கிறது கல்யாணம் பண்ணி வைக்கதான். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் பண்ணி வைக்கதான் வந்தேன். இல்ல இல்ல, கல்யாணம் 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 வேண்டாம். நீங்க 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 நிச்சயம் பண்ணதான் வந்திருக்கீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. எல்லாரும் போய் சொல்லிட்டாங்க. அதேதான்ப்பா, நான் நிச்சயம் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நிச்சயதார்த்தம் அதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. நிச்சயம் அப்ப மோதிரம் மாத்திப்பாங்கல்ல? ஆமாப்பா. புதிர் போட்டி விளையாடலாமா? கல்யாணம்னா என்னன்னு சொல்லுங்க. கல்யாணம்னா என்னன்னா 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து வாழ்றது. 2 3 4 5 6 7. ஐயரே ஐயரே, இப்ப நீங்க சொன்னீங்களே 7 ஜென்மம் சேர்ந்து வாழ்றதுன்னா? 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து வாழ்றதுன்னா இவர் ஏன் இந்த அளவுக்கு குடிச்சிருக்காரு? இவருக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்க? அப்படின்னா அது என்னன்னா ரொம்ப தூரம் சேர்ந்தே வாழ்றது. ரொம்ப தூரமா? அதாவது இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு அதுக்கப்புறமும்?
7 ஜென்மனா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயரு. 7 ஜென்மத்துக்கும் அர்த்தம் என்னன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும். இன்பம் துக்கம் எல்லாத்துலயும் ஒன்னா அப்புறம் ஒன்னா சேர்ந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க, ஒன்னா சேர்ந்து சாக்லேட் சாப்பிடுவாங்க, அப்படித்தானே? அட கடவுளே, இங்க வந்து மாட்டிக்கிட்டனே. கல்யாணம் எப்படி நடக்கும்? புருஷன் பொண்டாட்டிக்கு முடிச்சு போடுவாங்க. முடிச்சு போடுறதுன்னா என்ன? ஐயரே, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? முடிச்சு போடுறதுன்னா என்னன்னு சொல்லுங்க. நான் எங்கப்பா அமைதியா இருக்கேன்? நான் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன். அதாவது முடிச்சு போடுறதுன்னா என்னன்னா, முதல்ல பையனும் பொண்ணும் கைய பிடிச்சுப்பாங்க, அப்புறம் சுத்தி 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 வருவாங்க, அப்புறம் 7 ஜென்மத்துக்கும் ஒன்னா வாழணும்னு சபதமும் எடுத்துப்பாங்க. அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சது. அவ்வளவுதானா? ஆமா, கல்யாணம்னா இவ்வளவுதான். ஹவு டேர் யூ? என்ன தைரியம் இருந்தா நீ அவியோட கைய புடிச்சிருப்ப? உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல கைய பிடிப்பீங்க, அப்புறம் ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கிப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் பணம் தான் முக்கியம் இல்லையா? நான் அவர் கூட விளையாண்டனுங்க, அவ்வளவுதான். என்னாச்சு தானோ? ஆலியா, இங்க நடந்ததை சொன்னா நீ நம்ப மாட்ட. இவ அபிய கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். என் கண்ணு முன்னாடியே அக்னியை சுத்தி வர மாதிரி சுத்தி வராங்க. அந்த மாதிரி நோக்கமெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. ஷட் அப். தானே போய் சொல்லுவாளா? இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. பரவாயில்ல பேசு. அதான் மாட்டிக்கிட்டல, ஏதாச்சும் போய் சொல்லு. இவ அப்படியே பிரக்யா மாதிரி தான் இருக்கா. முதல்ல இவ்வளவு நமக்கு எந்த பிரச்சனையான, ஆனா இப்போ நமக்கு பெரிய பிரச்சனையா மாறினதே பிரக்யா தான். இங்க பாருங்க, என் எல்லாம் எதுன்னு எனக்கு தெரியுங்க. நான் ஒன்னும் அந்த மாதிரி யோசிக்கிறவ இல்ல. நான் அவரை பாத்துக்கிறேனுங்க, அவ்வளவுதான். அண்ணன் மேல பிரக்யா அக்கறை காட்டினாதான் அப்புறம் என்னாச்சு? ஸ்ட்ரக்சர்ல அண்ணன் அப்படியே விட்டுட்டு அவ பாட்டுக்க எங்கேயோ கிளம்பி போயிட்டா. அத்தை, அவங்க பேர் இந்த வீட்டுல சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? நான் எதுவும் மறைக்கல. போய் நான் என்னோட சந்தோஷத்தை உன்கிட்ட மறைக்காதப்ப நீ ஏன் உன்னோட வலியை மறைக்கிற? அதான் ரியாவையும் என்னையும் ஒன்னா பார்த்த உடனே வலிச்சுது. எனக்கு எந்த வலியும் இல்ல ரன்பீர். இங்க பாரு பிராச்சி, ரொம்பவே சிம்பிள். இட்ஸ் யூனிவர்சல் ஃபேக்ட். நேத்து உனக்காக இருந்தது இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போகுது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்குலாம் பயங்கரமா கஷ்டமா இருக்கும். நானும் ரியாவும் பக்கத்துல இருக்கும்போது உன் கண்ணில் என்ன வலி இருந்ததுன்னு என்னால உன் கண்ணில் பார்க்க முடிஞ்சது. ஆனா இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இன்னொருத்திக்கு சொந்தமாயிட்டேன். முதல் விஷயம், எனக்கு எந்த வலியும் இல்ல. இன்னொரு ஃபேக்ட் என்ன தெரியுமா? நீ உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏன் பெயினுக்கு பின்னாடி மறைக்க பாக்குற. வேணும்னு இப்படியெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற. அப்பதான் உன் ஃப்ரஸ்ட்ரேஷனை என்னால பார்க்க முடியாது. அதான உண்மை. ஆப்வியஸ்லி நேத்து வரைக்கும் உனக்கு சொந்தமா இருந்தது இப்போ உனக்கு சொந்தம் இல்ல. ஃப்ரஸ்ட்ரேஷன் யாருக்கு வேணாலும் ஏற்படும் இல்ல. இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஆமா, நல்லாதான் இருக்கு. அப்படின்னா அப்ப நான் ரியா கூட போய் டான்ஸ் ஆடினாலும் உனக்கு பிடிக்கும் இல்லையா? அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிக்கும். உனக்கு பொறாமையா இருக்காதா? நான் எதுக்கு பொறாமப்படணும்? இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உன் கூட தான் நடக்கும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருந்தல்ல? இல்ல. ஒருவேளை நான் ரியாவோட கையை இப்படி பிடிச்சா பொறாமையா இருக்காதா? இல்ல. ஒருவேளை நான் ரியா கிட்ட இவ்வளவு நெருக்கமா போனாலும் உனக்கு பொறாமையா இருக்காதா? இல்ல. இல்லையா? நான் ரியா கிட்ட இப்படி பண்ணனா அப்பவும் உனக்கு பொறாமையா இருக்காதுல்ல? இல்ல. நீ இப்ப இல்லன்னு சொன்ன பாத்தியா? இதுக்கு நீ விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் பிராச்சி. ரன்பீர், யா மம்மி? ரன்பீர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயர் அங்க உனக்காக காத்துட்டு இருக்காரு. வா வாங்க. வா. எனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடுச்சு. அப்படின்னா நீ அம்மாவை பார்த்துட்டியா? என்னங்க, இங்க பாருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க. என்ன பண்றீங்க? நீ அப்படியே புகி மாதிரியே இருக்க. புகி. ஃபுகி, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஃபுகி,
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியாதா என்ன? காட், முதல்ல கிளியர் பண்ணுங்க. இங்க பாரு, இங்க பாரு. அண்ணா. எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். உடைக்கலாமா? சேர்ந்து உடைக்கலாம். நீ உடைப்பியா? ஆமா, நம்ம சேர்ந்து உடைக்கலாம். உன்கிட்ட அது இருக்கா? உங்களோடதுல பாதி எனக்கு கொடுங்க. இதையா? அப்பதான் நம்ம சேர்ந்து உடைக்க முடியும். இந்த பாதி உனக்கு. தேங்க்யூ. உடைச்சு பாரு. இப்படி தனு, மெதுவா நீ போய் பாட்டு போட சொல்லிட்டு வா. அப்பதான் அண்ணன் மேல இருக்கிற கவனம் திசை மாறும். May I have your attention, please? Now we'll go for a couple dance. Ranbir and Riya. இங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. மேல இன்னும் நிறைய இருக்கு. நம்ம போய் உடைப்போமா? போலாமா? உடைப்போம். ஆனா இப்போ நான் ரியா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். சரியா? டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லா பலூனையும் சேர்ந்து உடைக்கலாம். டான்ஸ். ஓகே. என்கிட்ட நிறைய கேம் இருக்கு. நீ கூட விளையாடுவல்ல? விளையாடலாம். ஆனா இப்போ நான் ரியா கூட போய் டான்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் நான் உங்க கூட சேர்ந்து எல்லா பலூனையும் உடைப்பேன். சரி. சரியா? ஓகே. மேல ஒயிட் எவ்வளவு பெரிய பலூன் பாத்தியா? தனு, நீ போய் அண்ணன் கூட டான்ஸ் ஆடுப்போ. நல்ல ஐடியால. கோ. ஆலியா, ஆர் யூ கிரேசி? அபி கூட சேர்ந்து நான் எப்படி டான்ஸ் ஆடுறது? நான் அசிங்கப்பட விரும்பல. ஓகே ஃபைன், நான் போறேன். இந்த வாய்ப்பை நான் கை நழுவ விரும்பல. இப்பதான் உனக்கு புரியுதா? கோ. சரி வா, நாம இப்ப போலாம். மேல இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம உடைப்போம். அபி, என் கூட டான்ஸ் ஆடுவியா? இல்ல சி டான்ஸ் இல்ல. அங்கிள், இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். ஆனா இனிமே அப்படி நடக்காது. ஆக்சுவலி இவரோட கண்டிஷன் நார்மலா இல்ல. கீழே விழுந்ததால பிரெயின்ல காயம் ஏற்பட்டிருக்கலாம். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டேன். எல்லாத்தையும். அப்புறம் ஏன் எனக்கு குறை வச்சீங்க? எல்லாம்னா என் பொண்ணுங்க வாழ்க்கையில எந்த குறையும் இருக்க கூடாது. அவங்க எப்பவும் கஷ்டப்படக்கூடாது. அவங்க கண்ணுல என்னைக்கும் கண்ணீர் வரக்கூடாது. என் புருஷனோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா என் குடும்பத்துக்கு நீங்க பிரச்சனை தவிர வேற எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது அவ்வளவு சந்தோஷமா இருந்தா எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா என் குடும்பத்துக்கு எப்பவுமே சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கணும். என் குடும்பத்துக்கு நீங்க எப்பவும் பூவை மட்டும் தான் கொடுக்கணும். முள்ள மட்டும் என் கையில கொடுங்க. அது குத்துனாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இனிமே என் குடும்பத்தை சோதிக்காதீங்க. எதுக்கு மேல சோதிக்காதீங்க பிளீஸ். என் புருஷனை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க. நான் என் குடும்பத்தை முழுமையா ஆக்குறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதை நிறைவேற்ற உதவுங்க. பிரக்யா,
அழாதம்மா, அழாத. இங்க பாரு, மொத்த குடும்பத்தோட பொறுப்பையும் நீ ஏத்துக்கணும்னு ஆசைப்படும் போது இவங்களால எப்படி உன்னை ஆசிர்வதிக்காம இருக்க முடியும் சொல்லு பாப்போம். கண்டிப்பா ஆசிர்வதிப்பாங்கம்மா. ஆனா சில சமயங்கள்ல அவங்களுக்கும் பல சோதனைகள் ஏற்படும். அதனால இது அவங்களுக்கான சோதனை காலம். இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் மனசை தளர விடாத. நீ வேணும்னா பாரு, கூடி சீக்கிரத்துல எல்லாமே சரியாயிடும். சரியாயிடும்மா. என்னாச்சு காயத்ரி? ஒன்னும் ஆகலைங்க. சார் நல்லா இருக்காருன்னு பாக்குறதுக்காக நான் இங்க வந்தேன். இவர் நல்லா இருக்காருலங்க. ஏன் நீ என்ன அவர் பொண்டாட்டியா? ஐ மீன் உனக்கு என்னமோ அபிய நல்லா தெரியுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நீ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஒரு நிமிஷம். இந்த காயத்ரிக்கு மட்டும்தான் அபி மேல அக்கறை இருக்கு. அவதான் அவனை நல்லபடியா பாத்துக்கிறா. அதனாலதான் அபி அவ சொல்றதை எப்பவும் கேக்குறான். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு காயத்ரிய நீங்க எதுவும் சொல்லாதீங்க. டாக்டர் ப்ளீஸ் டெல் மீ த ரிப்போர்ட்ஸ் ஆர் ஓகே. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இவர் பிரெயினோட மேஜர் பார்ட்ஸ் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்படின்னா நாம சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே இவருக்கு நல்லா புரிய வருது. நன்றி ஆண்டவா. பட் ப்ளீஸ், அந்த பிரெயினுக்கு கொடுக்கற எக்ஸசைஸ நீங்க எப்பவும் ஸ்டாப் பண்ண கூடாது. சரி சரி டாக்டர் சார், என் முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன். மித்தாலி, டாக்டர் சார் எல்லாத்தையும் காயத்ரி கிட்ட தான் சொல்றாரு. அவதான் குடிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. டாக்டர் சார், இவதான் காயத்ரி. இவதான் அபிய நல்லபடியா பாத்துக்கிறா. அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா, புரிய வைக்கிறா. ஒரு விதத்துல பார்த்தா அபிக்கு ஏற்பட்ட எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் காரணம் இந்த காயத்ரி தான். உங்கள மாதிரியே இவளும் அபிக்கு டாக்டர் ஆயிட்டா. குட் ஜாப் காயத்ரி. இந்த வீட்ல உள்ள கிழவிங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பொண்ணுங்களே பிடிக்குது? முதல்ல அந்த பிரக்யாவை பிடிச்சது, இப்ப இந்த காயத்ரியா. இந்தாங்க டாக்டர் சார். தனு மேம், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. உங்க ரூம்ல நான் வச்சிருக்கேன். என்னோட ரூம்லயா? ம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் சார், இவர் ஏன் எழுந்திருக்கல? கொஞ்ச நேரத்துல எழுந்துருவாரு. மெடிசனோட எஃபெக்ட்ஸ் தான், பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அண்ணன் குணமாறதுக்கு முன்னாடியே நீ அவரை கல்யாணம் பண்ணி ஆகணும். ஐ திங்க் அதுதான் உனக்கு என்னமோ பெட்டரா இருக்குன்னு தோணுது. பட் அபி அவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா? தனு, அதை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ஃபேமிலி கூடவே விக்ரமோட ஃபேமிலியும் கூட இருக்கும். அவங்க தான் உன் கல்யாணத்துக்கு சாட்சி. ஆனா அலியா, அபிக்கு சரியான உடனே எல்லாரும் பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்களே, அப்ப நான் என்ன பண்றது? நீ என்ன நினைக்கிற? லூஸ் மாதிரி நான் ஏதாவது பிளான் பண்ணுவேனா? நோ. என்ன ஆனாலும் சரி, பிரக்யாவை நான் இந்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன். ஃபேமிலி கூட அந்த இடத்துல ஜட்ஜு கூட இருப்பாரு. பவர் ஆஃப் அட்டர்னியோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சு ஆகணும். யூ மீன்? ஓ மை காட். அப்ப என் ஃபியூச்சர் நினைச்சா எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்? இன்னைக்கு நைட். தனு, எப்ப வேணாலும் அண்ணன் குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காயத்ரி அவரை பாத்துக்கிற விதத்தை பார்க்கும்போது அவரோட மென்டல் கண்டிஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இது நல்லபடியா நடக்கணும்னா அவரோட மென்டல் கண்டிஷன் சரியாறதுக்கு முன்னாடியே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தாகணும். என் கூட இந்த விளையாட்டை விளையாட ரெடியா? ஐ அம் ரெடி. அபியை நான் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? அதான் அந்த அந்த ஐயரு சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் வீட்ல, கார்டன்ல, வெளியில எல்லா இடத்துலயும் நம்ம ஒன்னா இருக்கலாம். அதாவது 7 ஜென்மத்துக்கும் நீ கூட இருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் பண்ணிக்க முடியாது? நீங்க குணமானதுக்கு அப்புறம்
நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் குணமானதுக்கு அப்புறமா குணமா எப்படி ஆகுறது? நீங்க எப்ப நீங்களாவே நல்லபடியா சாப்பிட முடியுதோ, ஓ எப்ப கத்தாம இருக்கீங்களோ, யார் மேலயும் கோவப்படாம, யார் மேலயும் டென்ஷன் ஆகாம. ஆலியாவ நான் கோவப்படுத்த கூடாது அப்படித்தானே? எனக்கு தெரியும். அதாவது இது ரொம்பவே ஈஸி. நான் நல்லா குணமாயிடுவேன். அப்படி ஆயிடுவேன். நீ வேணா பாரு. அப்ப நம்ம சேர்ந்து இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சரியா? சரி, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். நாளைக்கு ஏன் வருவ? இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமே. இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ கண்டிப்பா வருவல்ல? சரி. சந்திரன் போனதுக்கு அப்புறம். சரி, போயிட்டு வரேன். பிளேனோட பிளேன் வச்சு விளையாடுங்க. லெஃப்ட், அப்புறம் ரைட், அப்புறம் நான் உங்களுக்காக பிளேன் பண்ணி வச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிறத நான் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும். சீக்கிரம் வந்துரு. பை. ஓகே. இவருக்கு உடம்பு சரியில்லாத நிலைமையிலயும், எதுவும் ஞாபகம் இல்லாத நிலைமையிலயும் இவர் என் கூட சேர்ந்து இருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. என் நெத்தியில இருக்க குங்குமத்துக்கு இவர்தான் சொந்தக்காரர்னு எப்படி இவருக்கு புரிய வைக்க? பயப்படாத தனு. ஒரு மாசத்துல அபி குணம் ஆயிடுவாரு. கொஞ்ச நாளைக்கு டாலரேட் பண்ணும், அவ்வளவுதான். உன் கூட தான் ஆலியா இருக்கால, அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். இதோ உன்னோட வெட்டிங் ட்ரெஸ் வந்தாச்சு. சீக்கிரமா நீ ரெடி ஆகு. என்னோட ஆசையெல்லாம் இந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியா நடந்து முடியணும். யூ மீன் ஜட்ஜ் ஒத்துக்கிட்டாரா? ஆஃப் கோர்ஸ் ஒத்துக்கிட்டாரு. நான் சின்னதா ஒரு பொய் சொன்னேன், and that's it. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, இது நார்மல் கல்யாணம் மாதிரி தான் நடக்கணும். அண்ணனோட கண்டிஷன் ஜட்ஜுக்கு தெரியாம நம்ம பாத்துக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும் ஆலியா. நீ என்ன நம்பு தனு, கண்டிப்பா தெரியாது. கல்யாணம் அது நடக்கும். நிஜமாவா? நீங்க தனவ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தான். இந்த 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 காரணமா? அப்புறம் நைட் உங்களுக்காக ஸ்பெஷலா ஐஸ்கிரீம் பார்ட்டி ஒண்ணு இருக்கு பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த தலப்பா இருக்குல்ல, இத கலட்டவே கூடாது. அங்க ஜட்ஜ் உங்ககிட்ட ஒரு பேப்பர் தருவாரு, அதுல நீங்க கையூட்டு வைக்கணும். அப்புறம் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் இனிமே எப்பவுமே கம்பெடுத்து உங்களை அடிக்க மாட்டேன். ஐஸ்கிரீம் பார்ட்டி ராத்திரிலியா? ஸ்பெஷலா உங்களுக்காக. அப்ப நான் கண்டிப்பா போட்டுப்பேன். ஆனா அப்புறம் அதெல்லாம் என்ன? அதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு காயுவ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? அது இல்லன்னா நீங்க தனுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், காயு கூட இல்ல. அட ப்ராமிஸ் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் காயு இதே வீட்ல உங்க கூட தான் இருப்பா. இதே வீட்ல 7 ஜென்மத்துக்கும் இருப்பால. வீட்டுக்குள்ள கார்டன்ல எல்லா இடத்துலயும் இருப்பால, வண்டியில பார்க்ல இருப்பால. ஆனா இந்த தலப்பா இருக்குல்ல, இத நீங்க இப்படிதான் போட்டுக்கணும். சரியா? போட்டு காட்டுங்க பாப்போம். இப்படி இத நீங்க கலட்டவே கூடாது. நான் இத போட்டுப்பேன். அந்த வேலைக்காரி நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டா. என்ன? அண்ணனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. நம்ம அண்ணனை எந்த விஷயத்துக்காகவும் வற்புறுத்த கூடாது, முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லவே கூடாது. நான் அதை தான் செஞ்சேன். அண்ணனுக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம், பலூன், அவருக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. சரி, அதே என்னமோ உண்மைதான். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க. அதே மாதிரி நல்ல பாடமும் கத்து கொடுத்துட்டு போவாங்க. நான் இப்போ ரெடி ஆயிடுறேன். என்னாச்சு ரன்பீர், நீ இந்த மாதிரி பாக்குற? நான் ஏன் உன்னை அப்படி பார்த்தேன்னு உனக்கு கண்டிப்பா இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரன்பீர், எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த கல்யாணத்துல யாராலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன நீ கேட்டினா முதல்ல இந்த கல்யாணத்தை நடக்க விடாம நீ தானே தடுத்திருக்கணும். எனிவேஸ் forget it. நான் இப்ப வந்துடுறேன். நான் அவர் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பண்றது? நீங்க தனுவுக்கோ சீஃப்கோ கல்யாணம் நடக்க விட்டுருவீங்களா? நான் என்ன பண்றதுங்க? இங்கே நீங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வெளியே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். பிரக்யா ஆண்டி, எனக்கு இந்த உண்மை எப்பவோ தெரியும். ஆனா ப்ளீஸ் நீங்க பயப்படாதீங்க. நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா
நான் உங்க சைடு தான். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா எனக்கும் பிராச்சிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக உங்களுக்கும் சீஃபுக்கும் நடுவுல பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. நான் சீஃப் மேல உயிரையே வச்சிருக்கேன். அப்புறம் என் சீஃப் உங்க மேல உயிரா இருக்காரு. அதனால நான் எப்பவும் உங்க காதலுக்கு நான் உறுதுணையா நின்றுட்டு இருப்பேன். இதெல்லாம் உனக்கு எப்ப தெரிய வந்துச்சு? எப்போ உங்க கையில இந்த பிரேஸ்லெட்டை நான் பார்த்தனோ அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இதை நான் உங்க வீட்லயே நான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க எப்ப சீஃபை காப்பாத்துனீங்களோ அன்னைக்கே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்க முகத்தை நான் பார்த்துட்டேன். சாரி, யாருக்கும் சொல்லாம நான் இந்த மாதிரி முக்காடு போட்டு சில விஷயங்கள் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்க தான் முடியும். நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில விஷயங்கள் எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. என்னது? இங்க பாரு ரன்வீர், அத நான் உங்க சீஃப நினைச்சு ரொம்பவே டென்ஷனா இருக்கேன். ஐ ஹோப் அது ஏன்னு உனக்கு புரியும். நான் அவரை பாத்துக்கறதுலே கவனமா இருந்துட்டேன். அதனாலதான் இந்த கேள்வியை கேட்க முடியல. அதுவும் இல்லாம எப்படி என்னால கேட்க முடியும்? 2 பேருமே ஏன் பொண்ணுங்க தான். 2 பேருக்குள்ளேயும் வெறுப்பு இருக்கு. ஆனா 2 பேரையும் பெத்தவனா. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட கேட்க ஏதாவது ஆசைப்படுறீங்களா? அப்ப ப்ளீஸ் எந்த தயக்கமும் இல்லாம என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கான உண்மையான பதில சொல்றேன். உண்மையை தான் சொல்லுவேன். ரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எடுத்த முடிவு உன்னோடதான். நீ எவ்வளவு அழகா இருக்க. மாலை மாத்திக்கணும், 2 பேரும் எழுந்துச்சு நில்லுங்கோ. மாலை மாத்தணும்னா எந்திரிச்சு நிக்கணும், அப்பதான் லட்டு கிடைக்கும். லட்டுவா? ஆமா, லட்டு தான் கையிலேயே வச்சிருக்கான் பாரு. எந்திரி. எனக்கு இல்ல, அங்க போடு. அங்க. ஓ, உட்காருங்க. இப்போ உட்காந்து உட்காருங்க. அதுக்குள்ள கேம் முடிஞ்சிருச்சு? இல்ல, இன்னும் பெரிய கேம் இருக்கு. உட்காரு. அப்படியா? மிஸ்டர் நருலால், உங்ககிட்ட ஏற்கனவே பேசினேன். அது இந்த பேப்பர் பத்தி தான். இதுல அண்ணனும் சைன் பண்ணிடுவாரு. இது சரியா இருக்கான்னு நீங்களே செக் பண்ணி பாத்துருங்களேன். சில சடங்கு சம்பிரதாயங்களை நாம ஜாதகம், முகூர்த்தம், நல்ல நேரம், இதுக்கெல்லாம் நம்ம நிச்சயம் மரியாதை கொடுத்தே ஆகணும். அதை தான் நான் சொல்ல வரேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நீங்க நினைக்கிறத விட்டுருங்க விக்ரம். ஃபேக்ட் என்னங்கறத பாருங்க. நாம எஜுகேட்டட் பீப்புள். இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் நாம எப்பவும் நம்ப கூடாது. மண்டபம் உடைஞ்சு போச்சு, கல்யாணத்தை நிறுத்திருங்க. மாலை போடும்போது அருந்து கீழே விழுந்துருச்சு, கருப்பு போன ரோட கிராஸ் பண்ணிருச்சு. இது எல்லாமே ரப்பேஷ் விக்ரம். ஆலியா, இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. அதனால இப்ப கல்யாணம் பண்ணலாம். ஐயரே, நீங்க இப்ப மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த கல்யாணம் 1 மாசம் என்ன, மொத்த வாழ்க்கையும் நான் வாழ்ந்து காட்டுவேன் பாருங்க. நான் எல்லாருக்கும் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். மணமேடை கலைஞ்சிருந்தா என்ன, இதுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். I'll just come back. சரி சரி, நான் கல்யாண மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு. இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல, என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. ஆலியா, அபியோட ட்ரெஸ் மாத்திரீங்களா? அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. என்னால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. காயத்ரி, அண்ணனை நீ கூட்டிட்டு போ. அண்ணா, நீங்க காயத்ரி கூட போங்க, அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இப்போ நீ ஆயிட்ட என்னோட ஃபியான்சியா? ஞாபகம் இருக்கா? இது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஒருத்தர் எல்லா விஷயத்தையும் மறந்தாதான்
பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பாப்பாங்க. நான் எதையும் மறக்கல. என்ன நான் இந்த ஞாபகங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கூடிய சீக்கிரமாவே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோழி ஆக போறேன். நீ ரொம்ப 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 ஸ்லோவா பண்ற காயு. சீக்கிரம் பண்ணு. நீங்க அவரை ரெடி பண்ணாதீங்க. பண்ணலைன்னா கல்யாணம் நின்னுடும். என்ன சொல்ற? இந்த கல்யாணம் நடக்க கூடாதா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். நீ சொல்லு. கல்யாணம் நடக்கணும். ஒருவேளை கல்யாணம் நடக்கலன்னா நடக்கணும். நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் எனக்கு பலூன், டாய், சாக்லேட், பலூன் இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைக்கும்? நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ வேண்டான்னு சொல்லாத. அவர் சொல்றபடி கேட்கலன்னா அவர் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் பிடிவாதத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? யாருக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. இங்க இவ்வளவு நடக்குது. ஆனா அம்மா ரியாலாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க போறாங்க. என்னது அவங்க கிச்சன்லயா? என்னாச்சு? எல்லாமே சரியா தானே இருக்கு? எல்லாம் சரியா தாங்க இருக்கு. எல்லாம் சரியா தான் இருக்கு. வாங்க நான் போலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்ததுல காயு தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணா. அப்பதானே எனக்கு கல்யாணம் நடக்கும். நல்லா பண்ணிருக்கா. வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக ஐஸ்கிரீம் பார்ட்டி இருக்குல்ல? ஐஸ்கிரீம் பார்ட்டி எனக்காகவா? உங்களுக்காக தான். நான் நல்லா என்ஜாய் பண்ண போறேன். ஐஸ்கிரீம் பார்ட்டி எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இத போட்டுக்கணும்ல. ஆமா, இந்த மித்தாலி அண்ணி எங்க போனாங்க? வேலைன்னு வரும்போதுதான் இவங்க எங்கேயாவது போயிடுவாங்க. போலாம். கடவுளே, கரண்ட் இப்பதான் போணுமா என்ன? பிரக்யாவ நான் அவளை பார்த்துட்டேன். அட கடவுளே. யாரு? கடவுளே. யாரு? யாரு? யாரது? கடவுளே. யாரது? கரண்ட் வேற இல்ல. கடவுளே, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறேன். என்ன காப்பாத்துங்க கடவுளே. 1 2 3 ஓடு மித்தாலி. ரன்வீர் கல்யாணம் நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க. கல்யாணம் நடக்கல. எல்லாரும் லைட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அட பிரக்யா பூதம் ஆயிட்டாளா? அட கடவுளே. கடவுளே என்ன காப்பாத்துங்க. கடவுளே என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் கடவுளே. ரன்வீர், உன் சீஃபும் ரொம்ப பயந்து போயிருப்பாரு. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? அவருக்கு எதை பார்த்தாலும் பயம். கருப்பாம்பூச்சி, எலி, பல்லி, ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு இருட்ட பார்த்தா பயம். வா போலாம். ஆலியா மேடம், நான் என் சார்ஜர் அம்மா ரூம்ல வச்சுட்டு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆலியா மேடம், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமில்லுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் என்ன கேட்கணும்னு சொல்லு. தானு மேடம் மேடையில இல்ல, சார் மட்டும் எதுக்கு உட்காருங்க? சில சமயத்துல காயனு ரொம்ப விசித்திரமான கேள்வி எல்லாம் கேக்குற. அப்கோர்ஸ் அண்ணன் தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேற என்ன இருக்க முடியும்? மேடம், நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கணுங்க. ஆரியன் தம்பி எங்க? அவரை நான் பாக்கலைங்க. ஆரியனை நீ எதுக்காக பாக்கணும்? அவன் இங்க வரல, அவ்வளவுதான். அவன் உங்களோட ஒரே ஒரு பையன்லங்க. அதான் அவன் ஏன் வரலன்னு. ஏதாவது முக்கியமா சொல்ல வேண்டியிருந்தா சொல்லு. கண்ட விஷயத்த பேசி என்னோட நேரத்தை வீணாக்காத. ஒரே ஒரு நிமிஷம் ஆலியா மேடம். சொல்லு. நான் வந்து அதாவது நீ என்ன தடுக்கணும்னு நினைக்கிறியா? ஏன்? அது என்னன்னாங்க, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா தானு மேடம் புகுந்த வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா உங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவீங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஸ்கூல்ல படிச்சிருக்கணுங்க.
கல்யாணத்தை முடிவு பண்றது குடும்பம், வயசு முடிவு பண்றது அரசாங்கங்க. ஆனா யாரோட இஷ்டம் இல்லாமலும் கல்யாணம் நடக்காதுலங்க. இப்ப சாரோட நிலைமை இருக்குல்லங்க, அவரு விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்றாரா இல்லையா? எனக்கு நீ லட்சம் எடுக்காத, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கும் என்ன பண்ணணும்னு தெரியுங்க. என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். நீ என்ன பண்ண போற? ஜட்ஜி சார் கிட்ட என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத சொல்லி. நீ என்ன மிரட்ட பாக்குறியா? ஆமா, மிரட்டணும். How dare you? காயத்ரி, என் முன்னாடி இப்படி பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு தைரியம்? அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம்னு உனக்கு எப்படி தோணுச்சு? வேலை முடிஞ்சதுல? வேலை முடிஞ்சது. முடிஞ்சதா? ஆனா நீ என்ன பண்ண? நான் தண்ணி குடிக்கிற தண்ணியில தூக்க மாத்திரையை போட்டுட்டேன். அவங்க தூங்கிடுவாங்க. தூங்கிட்டாங்கன்னா கல்யாணம் நடக்காதுல்ல. சிம்பிள். ஆனா இது கண்டிப்பா வேலை செய்யும், நீ நம்புறியா? 100% ஷூர். ஆக்சுவலி எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இல்ல ஒண்ணு இல்ல, ஷூர் கண்டிப்பா அவங்க வரவே மாட்டாங்க. தேங்க்ஸ். இல்ல 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 ப்ளீஸ் தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க, இது என்னோட ப்ளஷர். நம்ம இங்க இருந்து போலாம். இங்க இருந்து நம்ம போலனா அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். சரி போலாம். தனு, 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 தனு எந்திரி. ஐயா ரெடியா இருக்காரு, எல்லாமே ரெடியா இருக்கு. எல்லாம் என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் ஆலியா. நான் உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டே இருக்கேன், நீ வரவே இல்ல. தனு, நீ குடிச்சிருக்கியா? நோ, ஐ அம் நாட் ட்ரங்க். நான் குடிக்கல. இன்னைக்கு உனக்கு கல்யாணம், இன்னைக்காவது நீ குடிக்காம இருந்திருக்கலாம்ல. யூஸ்லெஸ், யூஸ்லெஸ் ஒன். ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஆலியா. உன்னால ஸ்டடியா கூட நிக்க முடியல, ஆனா நீ குடிக்கலன்னு சொல்ற? இல்ல இல்ல இல்ல. ஷட் அப், ஜஸ்ட் ஷட் அப் தனு. எப்படியாவது இந்த கல்யாணம் முடிஞ்சாதான் என்னோட டென்ஷன் எல்லாம் முடிவுக்கு வரும். ஆனா நடக்க மாட்டேங்குதே. என் டென்ஷன் போகணுங்கிற எண்ணமே உனக்கு கிடையாதுல்ல. உன்னை போய் கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன்ல. பவர் ஆஃப் அட்டானில அன்னைக்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் ஜட்ஜ கூப்பிட்டேன். கல்யாணத்துக்கு அவர் சாட்சியாவும் இருப்பார்ல. உனக்கு இந்த நாள் எவ்வளவு முக்கியம்னு நினைப்பேன் நினைச்சானா நினைக்கவே இல்லல. எல்லாரையும் விட ஓ மேலதான் நான் அதிக நம்பிக்கை வச்சானா நீ இப்படி குடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க. இல்ல ஆலியா, நான் ஆமா இல்லதான். கமான் கேட்டா எழுதுரு. இங்க பாரு, நான் உண்மையிலேயே குடிக்கவே இல்ல. யூ ஹாவ் டு பி ஓகே. கம் ஆன். ரன்வீர் இவ எழுந்திருக்க மாட்டான்னு நீ சொன்ன, ஆனா இங்க வந்துட்டா. தெரியலையே, நான் தண்ணியில 2 மாத்திரை போட்டும் அப்படியே வந்துட்டா. 4 போட்டிருக்கலாம்ல. மம்மிக்கு 1 மாத்திரை போட்டாலே தூங்கிடுவாங்களே. நீ உன் அம்மாக்கு? இல்ல, டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணதான் நான் அம்மாக்கு கொடுப்பேன். அதெல்லாம் விடுங்க. ஆனா இங்க என்னடானா இப்ப என்ன பண்றது, இவங்க வேற இப்படி நடந்து வராங்களே. ஏன்னா உனக்கு தனுவை பத்தி தெரியாது. அவளுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் அது சீக்கிரமா வேலை செய்யாது. இந்த மாதிரி ஆளுங்களை குடிகாரங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடிகாரங்களுக்கு தான் மருந்து வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. தனு, இவங்களுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணும் ஆகல. பிரஷர்னால அவ கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கா. இவங்க குடிச்சிருக்காங்களா? அது வந்து பிரஷர்னால அவ இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அப்புறம் கரண்ட் போனதுனால கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு கொஞ்சம் பயந்து போயிட்டா. நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன வந்துருச்சு மித்தாலியா? நீ தாலி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த தாலியை ஐயர்கிட்ட கொடுங்க. அப்புறம் நீங்க இவளை கொஞ்சம் சமாளிங்க. இவளுக்கு என்னாச்சு? இவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இவளுக்கு என்ன ஆச்சு? தனு, நீ இப்படி உட்காரு உட்காரு உட்காரு. இப்படி நேரம் உட்காரு, ஸ்டெடியா இரு. நீ யாரு? யாரா இருந்தா என்னங்க, உன்னை விட பெட்டர். நான் எதை பத்தி எப்போ யோசிக்க மாட்டேங்க. மனநல பாதிக்கப்பட்டவரை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா சொல்லுங்க? திரும்ப என்ன எதிர்த்து பேசுறியா? நாளைக்கே நான் உன்னை எல்லார்கிட்டே சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்குவேன். நான் உன்னை வெளியே தள்ளுறேன் பாரு. அபி விஷயத்துக்கு வருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அபிய சரி கட்டி அவன் வாயில இருந்து உன் பேரே வர முடியாத அளவுக்கு நான் பண்றேன். சார் மேல நீ கைய வச்சேன்னு வை, அதுக்கப்புறம் உன் கைய கால உடைச்சு அடுப்புல வச்சிருவேன் பாத்துக்க. உனக்கு இவ்வளவு தைரியமா?
பிரக்யா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது பிரக்யா. அது என்னன்னா, நாளைக்கு கண்டிப்பா நான் அபிய கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது பிரக்யா. நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் அவர் கூட போன அவர் ரூம் கதவை சாத்திக்கிட்டாரு. ஆனா இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஹீஸ் ஓகே. ஓகே ரன்வீர், ஒரு பிரச்சனை. தனு என் முகத்தை பார்த்துட்டா. தனு மயக்கத்துல இருக்கா. அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. அம்மா நைட்டு தூங்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சோ அவ மறந்துடுவா. நீங்க கவலைப்படாதீங்க. எவ்ரிதிங் வில் பி ஓகே. ஆலியா ஆலியா ஆலியா. குட் நைட் ஆலியா. குட் நைட் காயத்ரி. குட் நைட் தனு. தனு, உட்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காம்படிஷன். என்ன காம்படிஷன்? காம்படிஷன். இது வந்து இது காம்படிஷன். சன் அங்கிள் கூட. அது முதல்ல அவர் இந்த ஐஸ்கிரீமை உருக்குறாரா இல்ல நான் முதல்ல ஐஸ்கிரீமை சாப்பிட்றேன்னா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களால ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். உங்ககிட்ட பேசுறேன். எப்படி நான் சாப்பிடுவேன்? ஜெயிக்கிறதுக்கு நான் இதை சாப்பிட்டு தானே ஆகணும். நீ சாப்பிடுறியா? நீ இத சாப்பிடுறியா இல்ல புதுசு வாங்கிட்டு வரவா? நீங்க சாப்பிடுறது வேணும். நீ புதுசு வாங்கிக்க. நீ இந்த புதுசை சாப்பிட்டேன்னா நான் காம்படிஷன்ல ஜெயிச்சிருவேன். நான் சும்மா காமெடி பண்ணேன். நான் சாப்பிட்டத சாப்பிடு. இட்ஸ் ஓகே. ராம் சிங், வெளியே வா. என் கையில கிடைச்சனா உன்னை கொன்னுடுவேன். சரியான பைத்தியக்கார. உயிரோட கொன்னுடுவேன்றா. ஐஸ் பை அவுட், ஐஸ் பை அவுட். நீங்க இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த இடம் நல்லா இருக்கு. நான் படுத்து தூங்குறேன். நீ எங்க போன? என் கிட்ட கிடைச்ச அவ்வளவுதான். என்ன ஆனாலும் சரி, நீங்க ஒளிஞ்சே இருக்கணும். வெளியில வரவே கூடாது, சரியா? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் நம்மள பாத்துட்டா என்ன ஆயிட போகுது? வெளியில வந்துதானே ஆகணும். இது வேற கேம். இதுல இருந்து வெளியில யாராவது வந்தாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். என்ன வேற? நீங்க வெளியில வந்தீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. நான் தோத்து போயிடுவேனா? இல்ல எனக்கு தோக்குறது பிடிக்காது. நான் ஜெயிச்சே ஆகணும். நான் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவன். நான் வெளியில வர மாட்டேன். வர மாட்டேன். ப்ராமிஸ்? பிங்கி ப்ராமிஸ். ஒளிஞ்சுக்கோங்க. அமைதியா உள்ள போங்க. அவன் வர பாருங்க. சீக்கிரம் ஒளிஞ்சிக்கிறேன். அந்த ரவுடி அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கவனத்தை திசை திருப்பி ஆகணும். ஐயோ, கத்தாதீங்க. அண்ணன் என்ன பார்த்து பயப்படுறாரு. அண்ணன் அப்படி மாத்தினவளே இவதான். அவர் இருந்த கண்டிஷனால இவ என்ன சொன்னாலும் அவர் அப்படியே கேட்டாரு. உன்னோட அண்ணன் நீ நடந்துகிட்ட விதத்தினாலதான் பயந்தாரு, தெரிஞ்சுக்கோ.
இது வரைக்கும் உனக்கு அவர் மேல கொஞ்சம் கூட அக்கறை இருந்ததில்ல. அப்படி இருந்திருந்தா நீ அவர் மேல கை ஓங்கி இருக்க மாட்ட. கை ஓங்குனேதா, நான் என் அண்ணன் மேல கைய ஓங்குனேதா. ஆனா ஒரே ஒரு தடவை தான். அதுக்கப்புறம் நான் அவரை பயமுறுத்தின, அவ்வளவுதான். கம்ப காட்டி எப்ப உன் கைய கடிச்சாரோ அப்பதான் நான் முத தடவை கைய ஓங்கினேன் பிரக்யா. ரெண்டாவது தடவையும் ஒன்னாலதான் நான் அவரை அடிக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா நீ அவரை டைனிங் டேபிளுக்கு கூட்டிட்டு வந்த, அதனால அவர் ராஜ் அண்ணனை அடிச்சாரு. மூணாவது தடவை நான் அவரை எப்ப அடிச்சேனா, அவரை என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு நீ கூட்டிட்டு வந்தல. நான் எப்பெல்லாம் அண்ணன் மேல கைய ஓங்குனேன்னா அதுக்கு எல்லாமே காரணம் நீதான் பிரக்யா. அண்ணனுக்கு பெஸ்ட மட்டும் தான் குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவருக்கு நடந்த எல்லா தப்புக்கும் முழுக்க முழுக்க காரணம் நீயா மட்டும் தான் இருப்ப பிரக்யா. இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு நடக்கணும்னு நினைச்ச பிரக்யா, சொல்லு. அவரு எல்லாரையும் சந்திக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவர் எதை மறந்தாரோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அப்படி பண்ண. ரூம சாத்தி வச்சுக்கிட்டு அவருக்கு என்னெல்லாம் ஞாபகப்படுத்த நினைச்சேன்னு சொல்லு. அவ்வளவு நெருக்கமா போக வேண்டிய அளவுக்கு என்ன இருக்கு? ஆலியா, உன்னோட இந்த கேவலமான எண்ணத்தினால நீ என்னைக்குமே மேல ஏறி போகவே மாட்ட. ஆனா உன்னோட இந்த எண்ணத்தினால நீ ரொம்பவே முன்னாடி போயிட்ட. நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அண்ணனை ரூம விட்டு வெளியில நீ எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஏன்னா ஜெயில தான் கைதிகளை அடைச்சு வைப்பாங்க. அவர் ஒன்னும் கைதி இல்ல. கைது பண்றதுக்கான காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவரோட ரெப்புடேஷன், கம்பெனியோட ஷேர். அவரோட நிலைமையில வெளியில தெரிய ஆரம்பிச்சா அப்புறம் யாரெல்லாம் லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லன்னா அவரை கிண்டல் கூட பண்ணலாம். நான் எப்பவுமே அண்ணனை பத்தி நல்ல விதமா மட்டும் தான் யோசிப்பேன் பிரக்யா. அதே மாதிரி அவருக்கு எப்பெல்லாம் தப்பு நடக்குதோ அதுக்கு நீ மட்டும் தான் காரணமா இருப்ப. நல்லா யோசிச்சிருக்கா ஆலியா. ஒருத்தர் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவரை திருத்துறன்ற பேர்ல அவரை அடிக்கிறது நல்ல விஷயமா? அவர் ஒண்ணும் வேற யாரும் இல்ல, உன் கூட பிறந்த அண்ணன். உண்மையிலேயே உனக்கு அவர் மேல அக்கறை இருந்தா அவரை குணப்படுத்தணும்னு நீ நினைச்சிருந்தா நீ அவரை அடிச்சிருக்க மாட்டேன். நான் பண்ண மாதிரி தான் பண்ணிருப்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ பிரக்யா. அபிய கேர் பண்றதுக்கு நாங்க இங்க இருக்கோம். நீ மறுபடியும் இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் எங்க போக மாட்டேன். ஐ செட் போக மாட்டேன். அன்பா சொன்னா கேட்க மாட்டான். மித்தாலி அண்ணி, இவளை புடிங்க. இவளை அடிச்சு வெளியில துரத்தாத வரைக்கும் இவ இங்க இருந்து போக மாட்டான். பிரக்யா, என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தயவு செஞ்சு வாயை திறந்து ஏதாவது சொல்லுமா. யாரோ அவரை கொல்ல வந்தாங்க. என்ன? யாரோ அவரை கொல்ல பாக்குறாங்க. அவரை போட்டு அடிச்சிட்டு இருந்தான். ஆனா என்னால தடுக்க முடியல. யார் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா என்னால தாங்க முடியாதோ அவர் மேல இருந்து அவ்வளவு ரத்தம் கொட்டுச்சு. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. பக்கத்துல இருந்து என்னால கத்த முடிஞ்சதை தவிர வேற எதுவும் பண்ண முடியல. சரிதம்மா, டாக்டர் வந்தாரு. ஆனா டாக்டருக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். அவர் அடிச்சா குணமாக மாட்டாரு, அன்பாலதான் குணமாவாரு. அது யாருக்கும் தெரியல. என்னால அவருக்கு எதுவுமே பண்ண முடியல. நான் வந்ததுல இருந்து உன்னை பத்தியே கேட்டுட்டு இருக்க. நீ மிஸ்டர் மெஹ்ராவை பத்தியே பேசிட்டு இருக்கியேமா. அவரோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கும்போது எதுக்காக நீ வீட்டுக்கு வந்த? அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. அப்படின்னா அவங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா?